இன்னைக்கு வீடியோல ஸ்ட்ரெஸ்னா என்ன, ஸ்ட்ரெஸ்னால என்னென்ன பிரச்சனைகள் வரும் அண்ட் அந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி எல்லா விஷயத்தையும் பேச போறேன். இந்த சேனலுக்கு நீங்க புதுசா நான் டாக்டர் சையத் முசா அண்ட் இந்த சேனல்ல ஐ ஆர் ஹெல்த் பத்தி எல்லா விஷயத்தையும் பேசுவேன். அண்ட் உங்களுக்கு ஐ ஆர் ஹெல்த் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் பிரஸ் பண்ணுங்க, சோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படின்னா மன அழுத்தம். இதை புரிஞ்சுக்கணும்னா நம்ம வந்து கற்காலத்துக்கு போகணும், அதாவது ஸ்டோன் ஏஜ்னு சொல்லுவாங்கல்ல அந்த டைம்ல. அப்ப மனுஷங்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா மிருகங்களை வேட்டையாடிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி மிருகங்களும் மனுஷங்களை வேட்டையாடிட்டு இருக்கும். சிங்கம், புலி, கரடி எல்லாம் வந்து அதோட உணவுக்காக மனுஷங்களை அட்டாக் பண்ணும். ஸோ இப்போ இந்த மாதிரி டைம்ல நம்மளோட பாடியில வந்து ஹைப்போதலாமிக் பிட்யூட்டரி ஆக்சஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் நடக்கிறதுனால உங்களோட அட்ரினல் கிளாண்ட்ல இருந்து கார்டிசால் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அந்த கார்டிசால் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுனாலயோ சிம்பத்தட்டிக் சிஸ்டம் இன்க்ரீஸ் ஆகிறதுனாலயோ என்ன ஆகும்னா நம்மளோட எனர்ஜி நிறைய கிடைக்கும், சடன் எனர்ஜி கிடைக்கும். அதனால நம்ம ஃபாஸ்டா ஓடி நம்ம வந்து தப்பிச்சிக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த ஓடினதுக்கு அப்புறம் அந்த புலி கரடிலாம் போனதுக்கு அப்புறம் நம்மளோட பாடி நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்துடும். சரி டாக்டர், இது எதுக்கு இப்போ நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, இப்போ வந்து நம்மள சிங்கம், புலி, கரடிலாம் துரத்தல, அதுக்கு பதிலாக வேற சில ஸ்ட்ரெஸ் எல்லாம் நம்மளோட பாடியை அட்டாக் பண்ணுது. வாழ்க்கையில எடுத்துக்கிட்டீங்கன்னா சின்ன வயசுல இருந்து வயசாகி இறக்குற வரைக்கும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஸ்கூல் போற குழந்தையா இருக்கட்டும், ஸ்கூலுக்கு போகும்போது ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க, டெஸ்ட் வைப்பாங்க, அப்புறம் டீச்சர் திட்டுவாங்க, அடிப்பாங்க, இதுக்கு பயந்துகிட்டு ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாயிட்டா காலேஜ்ல வந்து அசைன்மெண்ட், தீசிஸ், இதுலலாம் வந்து சில பேருக்கு ஸ்ட்ரெஸ் வரும். நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கிறதே ஒரு கஷ்டம். அப்புறம் கிடைச்சதுக்கப்புறம் அந்த வேலையை தக்க வச்சுக்கணும், வேலைக்குள்ள இருக்கிற இன்டர்னல் பாலிடிக்ஸ் இருக்கு, அதை தாண்டி நம்ம இன்க்ரிமெண்ட் வாங்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை, அந்த குழந்தையோட லைஃப் ஸ்டைல், இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் லைஃப்ல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். காசு விஷயத்துல வந்து நம்மளுக்கு அதுலேயும் பெரிய ஸ்ட்ரெஸ் இருக்குது. லைக் இஎம்ஐயாக இருக்கட்டும், லோனாக இருக்கட்டும், இல்லை அடுத்த வேலைக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வந்து அதிகமாக ஸ்ட்ரெஸ் இருக்குது. இப்போ வந்து புது விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் வந்திருக்குங்க. அதாவது சோஷியல் மீடியா, மற்றவங்க போடுற வீடியோஸை பார்த்துட்டு நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், யாராவது ஒருத்தர் பைக் வாங்குறாங்க, கார் வாங்குறாங்க, இல்லை வீடு வாங்குறாங்க, அதை பார்த்துட்டும் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுது. நம்ம கம்பேர் வேற பண்ணுறோம், என்னடா இது இவன் வந்து இப்போ தான் வந்தான், அதுக்குள்ளே வந்து இது ஏதோ வாங்கிட்டு இருக்கான், நம்மளால பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த ஸ்ட்ரெஸ் ஆகுது. சரி, இப்போ இந்த ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா என்ன ப்ராப்ளம் வரும்னு கேட்டால், நான் சொன்ன மாதிரி கார்டிசால் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். சரி டாக்டர், கார்டிசால் லெவல் தானே இன்க்ரீஸ் ஆகிட்டு போட்டுமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் கார்டிசால் வந்து அது யூட்டிலைஸ் ஆகிடுச்சுன்னா, அந்த கார்டிசாலை நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா பிரச்சனையே கிடையாது. பட் அந்த கார்டிசால் பாடிக்குள்ளேயே இருந்ததுன்னா எல்லா பார்ட் ஆஃப் த பாடியும் அட்டாக் பண்ணும். லைக் சுகர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும், பிபி லெவலை இன்க்ரீஸ் பண்ணும், தொப்பை அதெல்லாம் வந்து உருவாக்கும். இதெல்லாம் பண்ணுறதுனால உங்களோட ஹார்ட்டையும் டேமேஜ் பண்ணும். அதுக்கப்புறம் பிரெயினில் வந்து ரொம்ப எஃபெக்ட் இருக்குங்க. பிரெயினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரெயினை சுருங்க வைக்கிறது, அதுக்கப்புறம் மெமரி லாஸ். சில விஷயத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு மெமரி லாஸ்லாம் இருக்கும் ஸ்ட்ரெஸ்லேயே இருக்கவங்களுக்கு. அந்த விஷயம் இல்லை படபடப்பு உண்டாக்கும், ஆங்ஸைட்டி அந்த மாதிரிலாம் உண்டாக்கும். அண்ட் இதை தவிர உங்களுக்கு ஒரு வேலையில் வந்து ஃபோக்கஸ் இருக்காது, உங்களோட தூக்கத்தையும் கெடுத்துடும். அண்ட் சில டைம்ல இம்யூனிட்டியும் குறைச்சி விட்ருங்க இந்த கார்டிசால். ஐயோ, அப்போ கார்டிசால் இவ்வளோ பிரச்சனை இருக்கா, அப்போ அந்த கார்டிசால் லெவலை எப்படி குறைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில விஷயங்கள் நான் சொல்கிறேன், அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஒரு 4 விதமான வந்து இதை ட்ரீட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட பாடி, சரிங்களா? பாடிக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சிங்கம், புலி, கரடிலாம் துரத்திட்டு வந்துச்சுன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக ஓடுவோம், அந்த கார்டிசாலை வந்து நம்ம கரைச்சிருவோம். பட் இப்போ என்ன நடக்குதுன்னா, நம்ம வந்து கார்டிசால் லெவல் இன்க்ரீஸ் ஆகுதே தவிர அதை குறைக்கிறதுக்கு வழி இல்லை. ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறோமே தவிர அதை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு நம்ம எதுவுமே பண்ணுறது இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டிப்பே வந்து நீங்கள் உங்களோட பாடியை வந்து மூவ் பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணலாம், ஜாகிங் பண்ணலாம், ரன்னிங் பண்ணலாம், சைக்கிளிங் பண்ணலாம், ட்ரெட்மில்ல ஓடலாம், ஸ்விம்மிங் பண்ணலாம். இப்போ வந்து பைசன் படத்தில் கூட த்ருவ் விக்ரம் ஓடிக்கிட்டே இருப்பார்ல, அந்த மாதிரி கூட ஓடலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களோட கார்டிசால் லெவல் குறையும், உங்களோட பாடி ஹெல்த்தியாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் டிப், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, ப்ரோக்ரஸிவ் மசில் ரிலாக்ஸேஷன் சொல்லிட்டு தூக்கத்துக்காக சொல்லியிருந்தேன். அதே மெத்தடை நீங்கள் இதையும் ஃபாலோ பண்ணலாம். உங்களோட பாடி மசில்ஸ், குதிகால்ல இருந்து தலை வரைக்கும் இருக்கிற பாடி மசில்ஸை ஒன்றா கண்ட்ராக்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணணும். அதாவது பிடிச்சி வச்சு ரிலாக்ஸ் பண்ணணும். மூச்சை இழுக்கும் போது பிடிக்கணும், மூச்சை விடும்போது ரிலாக்ஸ் பண்ணும். இந்த மாதிரி கால்லேருந்து ஒரு பகுதியாக நம்ம மேலே கொண்டு போகும்போது நம்ம பாடி ஃபுல்லாக ரிலாக்ஸ் ஆகும். இதனால கூட உங்களோட ஸ்ட்ரெஸ் குறையலாங்க. அண்ட் 3வது விஷயம் வந்து, அதுவும் நான் முன்னாடியே சொன்னது தான், ப்ரீத்திங் எக்ஸசைஸ். 4-7-8 இதுதான் ஒரு மந்திரம். 4 செகண்ட்ஸ் வந்து மூச்சை இழுக்கணும், அப்புறம் 7 செகண்ட்ஸ் வந்து மூச்சை பிடிச்சி வச்சுக்கணும், அப்புறம் 8 செகண்ட்ஸ் வந்து மூச்சை விடணும். ஸோ இது 4-7-8. இதை வந்து நான் தனியாக ஒரு வீடியோ கூட, மெடிடேஷன் வீடியோவாக கூட நான் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா அந்த வீடியோவை ஆன் பண்ணிவிட்டு அந்த நான் சொல்லும் போது மூச்சை இழுத்து பிடிச்சி விடணும், அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதுக்கப்புறம் வந்து புதுசாக ஒரு டெக்னிக் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க, அதாவது கிரவுண்டிங் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது 5 4 3 2 1 5 விஷயத்த கண்ணால் பார்க்கணும்.
ஸோ என்னென்ன பொருள் உங்களுக்கு கண்ணில் தெரியுதோ அந்த மாதிரி ஒரு 5 விஷயத்த பார்க்கணும். 4 விஷயத்த தொடணும். கண்ணுக்கு தெரிகிற ஏதாவது ஒரு 4 விஷயத்த நீங்கள் தொட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் 3 விஷயத்த கேட்கணும். சவுண்ட் வந்து 3 விஷயம், ஏதாவது ஒரு 3 விஷயம் ஏதாவது கேட்குதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதை கேட்கணும். நீங்கள் 2 விஷயத்த நுகரணும். 2 விஷயத்த வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்கணும். ஒரு விஷயத்த டேஸ்ட் பண்ணணும். ஸோ இது எதுக்குன்னு கேட்டால், நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து வேற ஏதோ யோசிச்சுட்டு இருப்போம். அதுலேருந்து கீழே இங்கே கிரவுண்டுக்கு வர்றதுக்காக நம்ம வந்து ஒன்று நீங்கள் இந்த மாதிரி உங்களோட சென்சஸ் எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு இதோடு சேர்த்து இன்னொரு டிப்பும் சொல்கிறேன். நம்மளோட சிம்பத்தட்டிக் சிஸ்டமை வந்து டீஆக்டிவேட் பண்ணுறதுக்கு பேராசிம்பத்தட்டிக் சிஸ்டமை ஆக்டிவேட் பண்ணுங்க. அது வந்து வேகஸ் நர்வ்னு சொல்லுவோம். அந்த வேகஸ் நர்வ் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு சில்லு தண்ணியில் மூஞ்சை வந்து முக்கலாம். சில்லு தண்ணியில் முகத்தை முக்குனீங்கன்னா உங்களோட வேகஸ் நர்வ் ஸ்டிமுலேட் ஆகி உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து நம்ம பாடியில் பண்ணக்கூடிய விஷயங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட மைண்டில் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி, அதுக்கப்புறம் மைண்ட்ஃபுல்னஸ் பேஸ்ட் காக்னிட்டிவ் தெரப்பி, இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்குங்க. அதுலேயும் பர்டிகுலராக வந்து டீசென்ட்ரேஷன் சொல்லிட்டு ஒரு டெக்னிக் இருக்கு. ஒரு விஷயத்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம ரொம்ப க்ளோஸாக பார்த்துட்டு இருக்கும்போது அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். நீங்கள் தள்ளி நின்று தூரமாக பார்த்தீங்கன்னா பெருசாக தெரியாது. இது கூட ஒரு படம் சர்வர் சுந்தரம்ன்ற ஒரு படத்தில் நாகேஷ் சொல்லியிருப்பாரு, கல் வந்து கஷ்டம் மாதிரி, கல்லை வந்து ரொம்ப க்ளோஸாக வச்சு பார்த்தோன்னா கஷ்டம் பெருசாக தெரியும், அதே கல்லை தூரமாக வச்சு பார்த்தோன்னா சின்னதாக தெரியும் அப்படின்னு சொல்லுவார். அதே தாங்க இதுவும். டீசென்ட்ரேஷன்றது உங்கள் கஷ்டத்தை தூரத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை தவிர சில டெக்னிக்ஸும் சொல்கிறேன், இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது நீங்கள் நதியில் உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரி இமேஜின் பண்ணிவிட்டு இலைலாம் போயிட்டு இருக்க மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணலாம். அந்த இலையில ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் நகர்ந்து போயிட்டு இருக்க மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். இதெல்லாம் சில டெக்னிக்ஸ். இதை தவிர வந்து இப்போ உங்களுக்கு கார் வாங்கணும், இல்லை ஒரு பெரிய பங்களா கட்டணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கார்லேயே கொஞ்சம் லோ ப்ரைஸ் கார் வாங்குறதுக்கு திங்க் பண்ணலாம். ஒரு பங்களான்றதுல இருந்து ஃப்ளாட்டுக்கு வரலாம் நீங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ், நீங்கள் ஆசைப்படுறதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா அதுவே உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை கொஞ்சம் குறைக்குங்க. இன்னும் ஒரு சில விஷயம் என்னென்னா, ஸ்ட்ரெஸ்ஸே நீங்கள் மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் வேலைகள் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து மைண்ட் ரிலேட்டட் திங்ஸ். அண்ட் இதை தாண்டியும் உங்களுக்கு மைண்ட் ரிலேட்டட் திங்ஸ்லாம் வேணும்னா ஒரு சைக்காலஜிஸ்ட் இல்லை சைக்காட்ரிஸ்ட்டை போய் அணுகி கூட நீங்கள் டிப்ஸ் எடுத்துக்கலாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 3வது விஷயம் நியூட்ரிஷன் அண்ட் சப்ளிமெண்ட்ஸ். நியூட்ரிஷனை பொறுத்த வரைக்கும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட்னு சொல்லுவோம். அதாவது சுகர் கண்டென்ட் கம்மியாக உள்ள டயட்டை வந்து நிறைய எடுத்துக்கோங்க. நீங்கள் டாக்டர் பாலோட வீடியோஸ்லாம் பார்க்கலாம். அவர் நிறைய விஷயம் கட் ஹெல்த்துக்காக சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கலாம். ஃபைபர் டயட் அதிகமாக எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், நட்ஸு, ஹோல் ஃபுட்ஸு, பிளான்ட் பேஸ்ட் ஃபுட்ஸு இதெல்லாம் நிறைய எடுத்துக்கலாம். அப்புறம் அவர் அந்த இதெல்லாம் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுவார், ஃபர்மெண்டட் ஃபுட்ஸ் எல்லாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் ஜங்க் ஃபுட், பர்கராக இருக்கட்டும், பீட்சா, பாஸ்தா, இதெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். இதை தவிர அந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணாலே நம்மளோட ஹெல்த் வந்து கொஞ்சம் பெட்டராக இருந்தாலே நம்மளோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் குறையும். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் கண்டென்ட் உள்ள ஃபுட் எல்லாம் நிறைய எடுத்துக்கோங்க. லைக் ஃபிஷ், ஃபிளாக்ஸ் சீட்ஸ், வால்நட், ஆல்மண்ட், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறைய எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும். சப்ளிமெண்ட்ஸ் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் அண்ட் விட்டமின் B6 இது 2 சப்ளிமெண்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லது ஸ்ட்ரெஸ்ஸுக்கு. பட் மெக்னீஷியம் உங்களோட டாக்டர் கிட்ட கேட்டுட்டு நீங்கள் எடுத்துக்கணும். ஹார்ட் பிரச்சனை, கிட்னி பிரச்சனைலாம் இல்லைன்னா உங்களோட டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து மெக்னீஷியம் எடுத்துக்கலாம். விட்டமின் B6 பொறுத்த வரைக்கும் பிகோசூல்ஸ்னு ஒரு டேப்லெட் இருக்குங்க, ரெடிலி அவைலபிள். நீங்கள் ஃபார்மசியில் கூட வாங்கி எடுத்துக்கலாம். அது வந்து B காம்ப்ளெக்ஸ் விட்டமின் தான். எப்போதுமே B காம்ப்ளெக்ஸ் விட்டமின் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாடியில் போய் பெருசாக சேதம் பண்ணாது. ஏன்னா அது வந்து யூரின்ல எக்ஸ்க்ரீட் ஆகிடும். ஆல்ரெடி நீ விட்டமின் சப்ளிமெண்ட் எடுத்துருந்தீங்கன்னா சேர்த்து எடுக்காதீங்க. ஏன்னா எல்லாமே வந்து ஒரு ரெக்கமெண்டட் டோஸோட தான் இருக்கும். 2 ரெக்கமெண்ட் டோஸும் ஆட் ஆகும்போது ஓவர் டோஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு, டாக்ஸிசிட்டி வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அண்ட் 4வது விஷயம் உங்களோட லைஃப் ஸ்டைல், அதை கொஞ்சம் மாத்துறதுக்கு ட்ரை பண்ணுங்க. தூங்குறது வந்து ஒரு 8 மணி நேரம் தூங்குறதுக்கு ஹேபிட்டா ஆக்கிக்கோங்க. அண்ட் தூக்கம் வரலன்னா என்னோட தனி வீடியோ இருக்கு, அதை நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், அதையும் பாருங்க. அண்ட் சாப்பிட்றது ப்ராப்பரா சாப்பிட்றது, ப்ராப்பரா எக்ஸசைஸ் பண்றது, இதெல்லாம் வந்து கரெக்டா வச்சுக்கோங்க. அண்ட் இதை தவிர டிஜிட்டல் டீடாக்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம கம்ப்யூட்டர், லேப்டாப் இதுலேருந்து கொஞ்சம் வெளியே வந்துட்டு நேச்சரை கொஞ்சம் ரசிக்கிறதுக்கு, நேச்சரை கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஹேபிட் ஆக்கிக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கனாலே உங்களோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறையுங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஸோ தட் இந்த குட் இன்ஃபர்மேஷன் மற்றவங்களுக்கும் போய் சேரும். தேங்க்யூ.